ஒன்று சொன்னாங்க. இந்த 60-70 நாட்களுக்குள்ளாக நாங்கள் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு 15,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். நான் அவரிடத்தை கேட்க வரும்போது, இந்த 3 மாத காலத்துக்குள்ளாகவே அரசாங்க கஜானாவில் 15,000 கோடி உங்களுக்கு வந்திருக்கிறது, இந்த பணம் உங்களுடைய கஜானாவுக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த விவரத்தை எதன் வாயிலாக வந்திருக்கிறது, நேரடியாக உங்களுக்கு ரியலைசேஷன் வந்திருக்கிறதா? ஏன்னா அந்த 3 மாசத்துல உங்களுக்கு 15,000 கோடி வருவதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய திட்டங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய நிதி என்பது இந்த அரசாங்கத்தினுடைய எஃபோர்ட்ஸ்னால வரல. இது சென்ட்ரல் மத்திய ஒன்றிய அரசிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த கிராண்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல விக்ஷித் பாரத்ல இருந்து எவ்வளவு வருகிறது, ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள்ல இருந்து எவ்வளவு உங்களுக்கு வருகின்ற நிதியை வைத்துத்தான் அதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிச்சிடறேன். ஒரு விளக்கத்துக்காக மட்டும்தான் நான் கேட்க விரும்புகிறேன். ரெவென்யூ டெபிசிட்டை பத்தி, கடன் இல்ல, ரெவென்யூ டெபிசிட்டை பத்தி ஒன்று நீங்க சொல்லியிருக்கும் கூட சொன்னீங்க. நீங்க நாங்க இன்ட்ரீம் பட்ஜெட் போட்டு போகும்போது 48,696 கோடி ரூபாய் நாங்க ரெவென்யூ டெபிசிட் இருக்கிறதாக வரும் என்று நாங்கள் கணக்கு போட்டிருந்தோம். நீங்க அதுக்கு 55,775 சொல்லிங்க. நாங்க 48,696 கோடி என்று நாங்கள் அந்த ரெவென்யூ டெபிசிட் வருகிற போது, இந்த ஓய்வூதிய திட்டம் டாப்ஸுக்காக இருக்கக்கூடிய அந்த 11,000 கோடியை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்ட பிறகு அதற்கு 48,696 நீங்க அந்த 11,000 கோடியும் இன்றைக்கு கன்வீனியன்டாக அதிலிருந்து எடுத்திருக்கிறீர்கள். அதை எடுத்ததுக்கு பிறகும் கூட உங்களுடைய ரெவென்யூ டெபிசிட் 55,000 கோடி, ஏறத்தாழ 7,000 கோடி ரூபாய்க்கு மேலே அது வந்திருக்கிறது என்பதையும் நான் இந்த அவைக்கு சுட்டிக்காட்ட தங்கத்தனவர் சார் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. இது எப்படி இந்த 15,000 crore பிரேக்கப் உங்கள்கிட்ட இருக்கா, எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸைஸ் ரெவென்யூ அதில் மட்டும் எங்களுக்கு ஒரு 1,500 கோடி ரிகார்டிங் ப்ரிவிலேஜ் ஃபீஸாக இருக்கலாம், பைபேக் ஆஃப் பாட்டில்ஸாக இருக்கலாம், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் FLN2 லைசன்ஸாக இருக்கலாம். இந்த இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி இதில் நாங்கள் இந்த எக்ஸைஸ் ரெவென்யூவில் நாங்கள் ஜென்ரேட் பண்ண அமௌண்ட் டைரெக்டாக வந்திருக்கு. மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அரௌண்ட் 750 crores. அது ஆக்ஷன் ஆஃப் ஃபேன்சி நம்பர்ஸ், ரிஃபார்ம்ஸ் டு ரேஷனலைஸ் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ், அதில் எங்களுக்கு கிடைச்ச அந்த அமௌண்ட்டு. ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெவென்யூ அரௌண்ட் 5,000 crore இஸ் எக்ஸ்பெக்டட் தான். அது நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் தான். பட் ரிவிஷன் ஆஃப் சர்டன் ஃபீஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன், நீங்கள் சொல்றது கரெக்ட் தான், ஆனால் வர தொடங்கி விட்டது என்ற நான் அது வர தொடங்கி விட்டது. சொல்லி முடிச்சிடுறேன். வர தொடங்கி ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு தெரியும், ஒரு அமௌண்ட் ஜென்ரேட் ஆரம்பிச்சிட்டாலே we are very happy. The projected 15,000 crores will be achieved very shortly. Yes, I agree sir, 100%. நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டாரு. நாங்கள் we are predicting மட்டும் it started to coming into our account. அது மட்டும் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். குட் சர்வீஸ் டேக்ஸ்லையும் அதே தான், மைனிங் ரெவென்யூ அதே தான். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடுறேன், ஏன்னா அடுத்தது வேளாண்மை இருக்கு. இந்த லயபிலிட்டிஸ் பற்றி பார்க்குறாங்க. கடன் எப்படி நம்ம குறைக்க முடியும், எப்படி இது வாங்க முடியும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி செயல்படுத்த முடியும், தமிழ்நாடு எப்படி அடுத்த கடன் வாங்குமான். முதலமைச்சர் அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதிக கடன் வாங்கக்கூடாதுன்ற ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எவ்வளோ தூரம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் ரெவென்யூ பூஸ்ட் பண்ண முடியுமோ அதை எங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு தான் அந்த ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டின்றது நிறைய விஷயங்கள் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அதில் ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதாவது 2025-26 கிட்டத்தட்ட 9,99,832 கோடி. அந்த காலகட்டத்தில் அந்த ரெவென்யூ ரெசிப்ட் கால்குலேட் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமே. 2,91,014 crores. அது நாங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். அந்த 25-26 ஆக்சுவல் அக்கௌண்ட்ல ரெவென்யூ ரெசிப்ட்ல அது கிட்டத்தட்ட 3.43 times ஆஃப் த லைபிலிட்டிஸ். ஆனால் இந்த 26-27 பார்த்தீங்கன்னா 10,98,768. அதோட ரெவென்யூ ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா 3,50,627. அதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3.14 தான். அப்போ 3.14, 3.43. ஸோ வி ஆர் இன் த கான்ஃபிடன்ஸ் ஸ்டேட். நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நாங்கள் போகக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு வந்துடுச்சு. அதை தான் நான் சொல்கிறேன், ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் த எஃபர்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அதே மாதிரி டெப்ட் டு ஜிஎஸ்டிபியும் அதே தான் டெப்ட் டு ஜிஎஸ்டிபியும். அதில் பார்த்தீங்கன்னா 28% காட்டுது 2025-26. இப்போ பார்த்தீங்கன்னா 2026-27 27%. So every movement, every steps we are taking are towards progressive state of Tamil Nadu for $1.5 trillion. Thank you.